Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுங்களா? இன்னைக்கு CPCL இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஏப்ரல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் ஒரு 3 days or 4 days தான் இப்ப பேலன்ஸ்ல இருக்கு. அதனால நீங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து டிப்ளமோ அண்ட் ITI வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து என்னங்கறத டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை CPCLல வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து நிறைய போஸ்டிங் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, டோட்டலா வந்து 72 வேகன்சிஸ் இருக்கு. இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் வந்து மெக்கானிக்கல் ட்ரைனிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா P&U அண்ட் எலக்ட்ரிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இதில் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். ரெண்டாவது இதோடைய லிங்க் தரேன். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த PDF வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுலயே நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுல வந்து பாருங்க. இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா சில போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 26 வயசு இருக்கு. சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் காஸ்ட்டுக்கு வந்து 3 years வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து இருக்குது. இதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில வரதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ப்ரொடக்ஷன் வந்து 3 வருஷம் டிப்ளமா வந்து கெமிக்கல்ல முடிச்சிருந்திருக்கணும். கெமிக்கல் ஆர் பெட்ரோலியம் ஆர் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது BSc வித் கெமிஸ்ட்ரி மேஜர் சப்ஜெக்டாக எடுத்திருந்தாங்கனாலும் ஓகே. ஆனால் 60% மார்க் வேணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து OBC EWS கேண்டிடேட்ஸ் அண்ட் 50% கேசஸ் ஆஃப் SC அண்ட் PWBD கேண்டிடேட்ஸ் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன் பொசிஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 year வந்து ரிலவன்ட் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ப்ராசஸ் பிளான்ட் ஆர் ரிஃபைனரி ஆர் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், ஃபெர்டிலைசர் யூனிட்ல. இதில் வந்து ஃபயர் ஹீட்டர் எக்ஸ்சேஞ்சஸ், பம்ப், கம்ப்ரஸர்ஸ், டிஸ்லேஷன் காலம், ரியாக்டர், ஹை ப்ரெஷர் வெசல், எஃப்ளூ ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கூலிங் டவர்ஸ், டேங்க் ஃபார்ம், ப்ரெஷரைஸ்டு ஸ்டோரேஜ், புல்லட்ஸ் அண்ட் பம்ப் ஹவுஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து நான் டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். இதோடைய எல்லா டாபிக்ஸ்லையும் நம்மளுடைய இதில் வந்து வீடியோஸ் இருக்கு. நீங்கள் வந்து போகக்கூடியவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 year மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிப்ளமா முடிச்சிருக்கணும். அது வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து 60% மார்க் வந்து எடுத்திருந்தா போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 year ரிலவன்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆர் ரோட்டரி எக்யூப்மெண்ட் சச் as a ப்ராசஸ் ஃபார்ம், கம்ப்ரஸர், டர்பைன், ஸ்டேஷனரி எக்யூப்மெண்ட் such as a பாய்லர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், காலம், வெசல்ஸ், பைப்பிங், வால்வு, டேங்க்ஸ் எக்ஸெட்ரா. Process industries including refinery, petrochemical, chemical, fertilizer, power plant, large industrial establishment. இதுலயும் இது இந்த டாபிக் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து இதை வந்து பாருங்க, பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரைனிங், எலக்ட்ரிக்கல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங், ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து என்ன மெட்ரிக் ப்ளஸ் ஒரு சப் ஆஃபீஸர் கோர்ஸ் ஃப்ரம் த NFSC நாக்பூர் ஆர் ஈக்குவலண்ட் ரெகுலர் கோர்சஸ், அதர் யூனிவர்சிட்டி, ஹெவி லைசன்ஸ் ஆர் டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த PDF இருக்குது. அந்த PDF வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த கேரியருடைய வெப்சைட்டோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அந்த PDFல தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க.
இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இதை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா வந்து கொடுத்துருக்காங்க, டிப்ளமா முடிச்சவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணுமா சொல்லிட்டு வரும். ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் டெக்னிக் அசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது டிப்ளமா சொல்லியிருந்தேன்ல, இந்த டிப்ளமா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் வேணும். ஒருவேளை நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ படிச்சிருந்தீங்க அப்படி மாதிரி அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூனியர் கேடரு, அதனால பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் நாம்ஸ், இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு இருக்குது. இப்போ வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து 120 மார்க் வந்து வருது. அது வந்து 2 பார்ட்டாக வந்து எடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிடியூடு, வெர்பல் அபிலிட்டி, ஜிகே, ரீசனிங்கு, லாஜிக், டிஸ்கஷன் அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் கொஸ்டின். அண்டு கன்சர்ன் டிசிப்ளின் நாலேஜ் வந்து 70 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த எலக்ட்ரிக்கல்னால் அதில் வந்து 70 மார்க்குக்கு, மெக்கானிக்கலுக்குன்னா 70 மார்க்குக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக 70 மார்க்குக்கு, அந்த மாதிரி இருக்கும் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்குது. மே 2022 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இதோடைய ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலு. இதில் குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 1,05,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு வந்து 4, இது வந்து நான் சூப்பர்வைசரி கிரேடு. ஓகேங்களா, இது பார்த்துக்குங்க. இதில் வந்து என்னென்ன அலவன்சஸ் வருது, டிஏ, ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, சில போஸ்டிங் வந்து 24,000 தான் உங்களுக்கு வந்து வருது. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. உங்களுக்கு வந்து எஸ்பிஐயில் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, உமன் கேண்டிடேட்ஸு எக்ஸம்ஷன் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீ வந்து பண்ண வேண்டாம். ரெண்டாவது ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நியூ யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கு என்னென்ன செஷன் இருக்கும், அதை வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும், பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து என்ன கொடுக்கணும், அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அவங்க ஃபோட்டோவை வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, உங்கள் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் ஃபார் த டாக்குமெண்டேஷன்ஸ் அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போய்ட்டு அந்த எஸ்பிஐயில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு இல்லைன்னா நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து அனுப்பி விட்றலாம். ஓகேங்களா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்ப்போம். ஓப்பனிங் ஃபார் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆனது வந்து 24/3/2022 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2022. லாஸ்ட் டேட் ஃபார் டெபாசிட் ஃபார் த ஆன்லைன் பேமெண்ட் 13/4/2022. ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து 13ஆம் தேதி, இன்றைக்கி வந்து 11, 12, 13 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து பாருங்கள். ரெண்டாவது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கார்டு வரும். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/5 மேல வந்து மே 2ஆம் தேதியே உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து 8ஆம் தேதி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லிங்க் தரேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 14 பக்கத்தில் உள்ள ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இது கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க முடியும். ரிக்வயர்மெண்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஷனல் CPCL சென்னையில் தான் எடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸுக்கு வந்து தேவையான கொஸ்டின்ஸ், எக்ஸ்சேஞ்சர், பாய்லர்ஸு, அப்புறம் பம்பு, அந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம கிவ்அவேல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒரு 100 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருந்தேன்ல, அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்டு மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து யாராவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் அனுப்புங்க. நான் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.